வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தற்போதைக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட்டோடு சேர்ந்து நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. எனர்ஜி, செக்யூரிட்டி, ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், மிலிட்ரி கோஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் டிஸ்கஸிங் டேபிளுக்கு வரப்போகுது. அது இல்லாமல் ஒரு சில முக்கியமான மிலிட்ரி அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ண போகிறாங்க. முக்கியமான மிலிட்ரி அக்ரிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ரஃபேல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் மரைன் வெர்ஷனை ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து இந்தியா வாங்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேட்ச் வாங்கிட்டோம். அது இல்லாமல் 3 ஸ்கார்பின் கிளாஸ் சப்மரின்ஸ் இதை ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்க போகிறோம். அது இல்லாமல் இந்தியா ஃப்ரான்ஸ் ஒன்றா சேர்ந்து ஸ்மால் டீசல் சப்மரின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி மற்ற நாடுகளுக்கு விற்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்லேயும் இருக்கும். இது இல்லாமல் இந்த மீட்டிங் ஒரு சிக்னிஃபிகண்ட் மீட்டிங். காரணம் என்னென்னா, இது 25th ஆனிவர்சரி ஆஃப் இந்தியா ஃப்ரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை மார்க் பண்ணுது. இந்த மீட்டிங்கிலிருந்து ஒரு புது ரோட் மேப்பும் நம்ம உருவாக்கியிருக்கோம். இதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 2047, அதாவது இந்தியன் இண்டிபெண்டன்ஸுடைய 100th ஆனிவர்சரி. ஸோ திஸ் மீட்டிங் இஸ் ரியலி ஸ்பெஷல். சரி, இப்போ இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒய் இஸ் இட் வெரி சிக்னிஃபிகண்ட்? ஃப்ரான்ஸ் அப்படின்ற நாடு ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம்? ஃப்ரான்ஸ் ஏன் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்டாகவும் பார்ட்னராகவும் இருக்குது? இதை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்ஸை நோட்ஸாக எடுத்து வைங்க. இது ஜிஎஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிஎஸ்ஐஆருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, முதல்ல ஃப்ரான்ஸ் நாட்டை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரான்ஸ் யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. ஒரு காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இருந்தது, ஒரு இம்பீரியல் பவராக இருந்தது, அதாவது ஒரு ஏகாதிபத்திய சக்தியாக இருந்தது. பிரிட்டன், டச், இந்த மாதிரி மற்ற யூரோப்பியன் பவர்ஸோட கம்பீட் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கிற நாடுகளை ஃப்ரான்ஸ் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வச்சிருந்தது. அது இல்லாமல் பிரிட்டன், ஜெர்மனி போன்ற மற்ற யூரோப்பியன் பவர்ஸோட சண்டையும் போட்டாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் அமெரிக்கன்ஸோடு சேர்ந்து பிரிட்டனுக்கு எதிராக ஃப்ரான்ஸ் சண்டை போட்டாங்க. இந்தியாவுக்குள்ளேயும் பிரிட்டனுக்கு எதிராக ஃப்ரான்ஸ் சண்டை போட்டாங்க. இப்படி ஒரு ஏகாதிபத்திய சக்தியாக ஃப்ரான்ஸ் ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் வந்தது. 2ஆம் உலகப் போர் வரும்போது அலைடு பவர்ஸ் சார்பாக ஃப்ரான்ஸ் சண்டை போடுறாங்க. அந்த டைமில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியன், இவங்கெல்லாம் ஒரே சைடில் சண்டை போட்டாங்க. ஆக்சிஸ் பவர்ஸை எதிர்த்து சண்டை போட்டு இவங்க வின் பண்ணாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு பார்த்திங்கன்னா 2 பவர் பிளாக்ஸாக உருவாச்சு. ஒன்று வெஸ்டர்ன் பிளாக், இன்னொன்று ஈஸ்டர்ன் பிளாக். வெஸ்டர்ன் பிளாக்னுடைய லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஈஸ்டர்ன் பிளாக்னுடைய லீடர் யுஎஸ்எஸ்ஆர், ஆல்சோ கால்டு சோவியத் யூனியன். இந்த 2 நாடுகளும் மிகப்பெரிய சக்திகளாக இருந்தாங்க, சூப்பர் பவர்ஸாக இருந்தாங்க. அந்த டைமில் ஃப்ரான்ஸ் வெஸ்டர்ன் பிளாக்கோட அணி சேர்ந்தாங்க. இந்த அணி சேர்றதை நம்ம அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி, ஆனாலும் அமெரிக்கன் லீடர்ஷிப் கீழே வெஸ்டர்ன் பிளாக்கு கீழே அவங்க வராங்க. இந்த கோல்டு வார் பீரியடில் வெஸ்டர்ன் பிளாக் கீழே ஒரு முக்கியமான இராணுவ அமைப்பு உருவாச்சு. அதனுடைய பேர் நேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் டெய்லிக்கும் ரீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யுக்ரைன் ரஷ்யா வாரில் ஒரு முக்கியமான பிளேயர் நேட்டோ. ஃப்ரான்ஸ் நேட்டோவில் ஒரு முக்கியமான மெம்பராக இன்னைக்கு தேதியிலையும் இருக்காங்க. கோல்டு வார் நடக்கும் பொழுது நேட்டோவுக்கு ஆப்போசிட்டாக ஈஸ்டர்ன் பிளாக்கில் வார்சா பேக்னு இன்னொரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இருந்தது. ஆனால் 1991 அப்புறம் சோவியத் யூனியனே உடஞ்சிருச்சு, வார்சா பேக்டும் இல்லாமல் போயிடுச்சு. நேட்டோ கீழே பார்த்தீங்கன்னா 3 நாடுகள் கையில் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஒன்று அமெரிக்கா, பிரிட்டன், இன்னொன்று ஃப்ரான்ஸ். யூரோப் பொறுத்த வரைக்கும் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் 2 நாடுகள் கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. யூரோப்புக்குள்ள 2 ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ். ஜெர்மனி எக்கனாமிக்காக ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரிட்டனை மேட்ச் பண்ணுற ஒரே நாடு யூரோப்பில் ஃப்ரான்ஸ் மட்டும்தான். ஸோ ஃப்ரான்ஸை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஃப்ரான்ஸ்க்கு சில முக்கியமான வேல்யூஸ் இருக்குது. செக்யூலரிசம், மத சார்பின்மை, இதுக்கு ஃப்ரான்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டெமோக்ரஸிக்கு ஃப்ரான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக
ஃப்ரான்ஸ் என்ன ஆகிடுதுன்னா இந்தியாவுக்கு ஒரு நேச்சுரல் பார்ட்னராக மாறுது. நேச்சுரல் பார்ட்னர் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னா, ஒரு சில நாடுகள் இந்தியாவோட ஒரு சில வேல்யூஸை ஷேர் பண்ணுவாங்க, ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸை அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பீஸ், செக்யூரிட்டி, டெமோக்ரஸி, செக்குலரிசம், ரூல் ஆஃப் லா, இந்த மாதிரி ஒரு சில அம்சங்களை மற்ற நாடுகளும் ஏற்றுக்கும். அது இல்லாமல் இந்த நாடுகள் இந்தியாவோட கோஆப்ரேட் பண்ணியும் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கூட இருப்பாங்க. இந்த நாடுகளை தான் நம்ம நேச்சுரல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேச்சுரல் பார்ட்னர்ஸ் இந்தியாவுக்கு பக்கத்தில் நெய்பர்ஹுட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தூரம் கூட இருக்கலாம். இன்னைக்கு தேதியில் முக்கியமான நேச்சுரல் பார்ட்னர்ஸ் இந்தியாவுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், யூஎஸ், ஃப்ரான்ஸ், ஜப்பான். இவங்கெல்லாம் முக்கியமான நாடுகள், இவங்கெல்லாம் முக்கியமான வேல்யூஸை ஷேர் பண்ணுறவங்க. அது இல்லாமல் பல ஏரியாஸில் இந்தியாவோட கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய நாடுகள். ஸோ இதில் ஃப்ரான்ஸும் ஒரு முக்கியமான நாடு. சரி, எந்தெந்த ஏரியாஸ்லாம் ஃப்ரான்ஸ் இந்தியாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுது, எங்கெல்லாம் காமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் ரீஜன் பார்த்தீங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜன். இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படின்றது இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்த ரெண்டு ஓஷன்ஸும் ஒட்டுமொத்தமாக சரௌண்டு பண்ணுற நாடுகளை தான் இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய ரீஜன். ஆப்பிரிக்காவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்டில் ஆரம்பித்து அப்படியே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை கவர் பண்ணி ஆஸ்திரேலியாவையும் கவர் பண்ணி அப்படியே ஃபர்தர் ஈஸ்ட் போய் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா கோஸ்ட் வரைக்கும் போகும். இதுதான் இந்த இண்டோ பசிபிக் ரீஜன். ஒரு காலத்தில் இண்டோ பசிபிக் ரீஜனை ஒரு முக்கியமான ரீஜனாக இன்டர்நேஷ்னல் அரீனால டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இது இன்னைக்கு ஒரு முக்கியமான ரீஜன். சர்வதேச அரசியலில் பல நாடுகள் இந்த இண்டோ பசிபிக் ரீஜனை ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் ரெல்மாக பார்க்குறாங்க. ரீசெண்ட் பாஸ்டில் இங்கே நிறைய அலையன்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு 2007 குவாட் அப்படின்ற அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ரீசெண்டாக ஆக்கஸ் அப்படின்ற அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. குவாடில் யார் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. ஆக்கஸில் மெம்பர்ஸ் யாருன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா. ரீசெண்டாக அமெரிக்கா ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷனை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பெயர் IPEF, இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க். அது இல்லாமல் நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடியே சைனா ஒரு முக்கியமான ஏகாதிபத்திய சக்தியாக இந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்குது. அப்போது இண்டோ பசிபிக் ரீஜன் பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஃப்ரான்ஸ் ரெண்டு நாடுகளும் இங்கே முக்கியமான ஒரு பிளேயராக இருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இரண்டு நாடுகளும் இங்கே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம். இண்டோ பசிபிக் ரீஜனில் நிறைய கோல்ஸ், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சேலஞ்சஸும் இருக்குது. உதாரணத்துக்கு ட்ரேட் ஒரு கோல். இங்கே ஒன்றா சேர்ந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கலாம். இண்டோ பசிபிக் ரீஜனில் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்கே பைரசி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இங்கே ஃப்ரான்ஸோடு சேர்ந்து இந்தியா ஒர்க் பண்ணலாம். இண்டோ பசிபிக் ரீஜனில் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, இதை இந்தியா, ஃப்ரான்ஸ் ஒன்றா சேர்ந்து டேப் பண்ணலாம். மிலிட்ரி ட்ரில்ஸை நடத்தி இங்கே செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம இண்டோ பசிபிக் ரீஜனில் சொல்லிகிட்டே போகலாம். சரி, நீங்கள் கேட்கலாம் ஃப்ரான்ஸ் எப்படி இண்டோ பசிபிக் ரீஜனுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்கலாம். இண்டோ பசிபிக் ரீஜனில் ஜியோகிராஃபிக்கலாக ஃப்ரான்ஸ் ஒரு மெம்பர் கிடையாது, ஆனால் இன்டைரக்டாக ஃப்ரான்ஸ் இங்கே வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸுடைய சாவரன்டி கீழே வரக்கூடிய ஒரு தீவு இங்கே இருக்குது. அதனுடைய பெயர் ரீயூனியன் ஐலண்ட்ஸ். இதை நம்ம மனசில் வைக்கணும். இந்த ரீயூனியன் ஐலண்ட்ஸ் ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறதுனால ரீசண்டாக IORA அப்படின்ற அமைப்புலையும் ஃப்ரான்ஸ் இப்போ மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க. IORAல ஃப்ரான்ஸ் 23rd மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் ஜியோகிராஃபிக்கலாக ரொம்ப தூரமாக யூரோப்பில் இருந்தாலும் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனில் இப்போது மெம்பர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நாம் கவனிக்கணும். ரெண்டாவது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்கு நிறைய விஷயங்களை ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு UN செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறோம். இதற்கு ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் NSG இதுலேயும் நம்ம மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறோம். இதுக்கும் ஃப்ரான்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு சில ஏரியாஸில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ் ஒரு ஸ்ட்ராங் செக்குலர் கண்ட்ரி, இந்தியாவும் ஒரு செக்குலர் கண்ட்ரி. இதுக்கு முன்னாடி இந்தியா, ஃப்ரான்ஸ் ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு சில த்ரெட்ஸ் வரும்பொழுதும் ப்ரெஷர் வரும்போதும் ரெண்டு நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக்குலரிசம் பைன்ஸ் இந்தியா வித் ஃப்ரான்ஸ். அது இல்லாமல் டெமோக்ரஸி, ரூல் ஆஃப் லா இதுலேயும் ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அது இல்லாமல் டெரரிசம், பயங்கரவாதம், இது
இந்தியா ஃப்ரான்ஸ் 2 நாடுகளுக்கும் ஒரு காமன் சேலஞ்ச். இதுலேயும் இந்தியா ஃப்ரான்ஸ் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஜியோகிராஃபிக்கல் ரீஜன் இந்தியாவையும் ஃப்ரான்ஸையும் லிங்க் பண்ணுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்கா. நார்த் ஆஃப்ரிக்காவில் ஒரு காலத்தில் ஃப்ரான்ஸ் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. நிறைய நாடுகள் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாடுகள் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்பயும் ஃப்ரான்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இந்த நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜனில் நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃப்ரான்ஸை அப்படியே பைண்டு பண்ணுது, ஒரு புள்ளியில் கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு நம்ம உணர முடியும். ஃப்யூச்சரில் நார்த் ஆஃப்ரிக்காவில் இந்தியா ஃப்ரான்ஸ் சேர்ந்து எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்தியா ஃப்ரான்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் சொன்னது போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்ரான்ஸ் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட், அதே போல் ஃப்ரான்ஸ்க்கு இந்தியா ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை 2 நாடுகளும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். இதனால் 2 நாடுகளுக்கும் ஃப்யூச்சரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னா இது ஒரு வின் வின் பார்ட்னர்ஷிப்பில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இது இன்டர்நேஷ்னல் குளோபல் ஆர்டருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.